டிஸ்கிரிமினேஷன் நவடேஸ் வந்து பப்ளிக்ல அவ்வளவு பார்க்க முடிவதில்லை. என்னோட பேர் விஜயலட்சுமி. நான் 2004 வந்து முனிசிபல் கமிஷனர் சர்வீஸ் எழுதி முனிசிபல் கமிஷனராக வந்து இந்த துறையில் வந்து என்ட்ரி ஆகிறேன். முதல் அப்பாயின்மெண்ட் எனக்கு செங்கோட்டை முனிசிபாலிட்டியில் முனிசிபல் கமிஷனர். அப்புறம் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு நிலைகளில் பதவி உயர்வுகளில் போயிட்டு இப்போதைக்கு வந்து ஜாயின்ட் டைரக்டர் கேடரில் திருநெல்வேலி ரீஜனில் ரீஜனல் டைரக்டராக நான் ஒர்க் பண்ணுறேன். என்னுடைய ஃபாதர் வந்து என்னுடைய பெரிய இன்ஸ்பிரேஷன். நான் இந்த போஸ்ட்டுக்கு வருவதற்கு முன்னாடி எனக்கு குரூப் 1ல் டிஎஸ்பி செலக்ட் ஆகிட்டேன். டிஎஸ்பி செலக்ட் ஆகி எனக்கு வந்து ட்ரைனிங்கும் வந்துருச்சு. அந்த டைமில் நான் கொஞ்சம் ஃபேமிலி வேலை இருந்தேன். ஸோ அது யோசனையோடு இருந்தேன், இதை டேக்கப் பண்ணவா வேண்டாமான்னு சொல்லி. அதற்கு முன்பே வந்து கமிஷனர் சர்வீஸ் எழுதி நான் போஸ்டிங்கில் இருக்கிறேன். செங்கோட்டை நகராட்சியில் நான் ஆணையாளராக இருக்கும்பொழுது, கமிஷனராக இருக்கும்பொழுது எனக்கு டிஎஸ்பியுடைய செலெக்ஷன் வருது. ஸோ நான் அதுக்கு போகணுமா வேண்டாமான் இருக்கும்போது கூட எங்கள் அப்பா எனக்கு அப்போ கூட சொன்னாங்க, உனக்கு எது விருப்பமோ அதுக்கு போமா, பெட்டர் நீ வந்து டிஎஸ்பி போனால் இன்னும் நல்லா இருக்குமான்னு தான் சொன்னார். நான் போகணுன்னு தான் அவர் விருப்பப்பட்டார். அப்பா வந்து ஒரு ஃபார்மர் தான், அக்ரிகல்ச்சரிஸ்ட் தான். ஆனால் நாங்கள் 3 சிஸ்டர்ஸ் எல்லாரையுமே ரொம்ப தைரியம் கொடுத்து வளர்த்தாங்க. 3 பேருமே இன்றைக்கி என்ன மாதிரியே போஸ்டிங்கில் இருக்கிறோம், எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டில் தான் இருக்கிறோம். அப்பா சொல்லும் பொழுதே ஆணுக்கும் பெண்ணுக்கும் டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை, எல்லாரும் நல்லா படிக்கணும். நாலேஜ் இஸ் பவர். அறிவாற்றலை பெறுவதற்கும் படிப்பதற்கும் அதில் டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லி தான் வளர்த்தாரு. அதனால் அப்பா எனக்கு எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப இன்ஸ்பிரேஷன். ஃபீல்டு ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம வந்து இங்கே உட்காந்து இப்போ நிறைய வெர்ச்சுவல் மீட்டிங்ஸ் வந்துருச்சு. ஸோ இங்கே உட்காந்து நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறது, ஃபீல்டில் போய் நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்பொழுது கள நிலவரம் நமக்கு என்னென்னு தெரிய வரும். அங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எங்கெங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க, என்ன குறைகள் அங்கே இருக்குது, அதை ஏன் சார்ட் அவுட் பண்ண முடியாமல் இன்னும் இருக்குது, அதை சால்வ் பண்ணி கொடுக்குறது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டும் உண்டு. ஏன்னா அதுதானே நம்ம வேலை. அதனால் நான் பெருமளவில் நான் வந்து விரும்புகிறது வந்து அந்த ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷனை பார்த்து அந்த இஷ்யூவை சார்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் திருவண்ணாமலை நகராட்சியில் நம்மளுடைய மாடர்ன் கேசிஃபையர் கிரமட்டோரியம் அங்கே ஒன்று கட்டி வச்சுருந்தாங்க. நான் அங்கே பொறுப்பேற்று போகிறேன். நான் போய் ஒரு 6 மாதம் வரைக்கும் அது ரன் ஆகலை. எங்களுக்கு சரியான நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்கிட்ட கொடுத்து ரன் பண்ண வைக்கணும். அப்படி ஒரு ஆர்கனைசேஷன் எனக்கு கிடைக்கல. அப்போ அவர் அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் வந்து ஒரு குரூப்பை என்கிட்ட கூப்பிட்டு வந்தார். மேடம் இந்த குரூப் எடுத்து பண்ணுறேங்கிறாங்க. ஓகே, நான் வியந்தும் பார்த்தேன், ஆச்சரியமாகவும் பார்த்தேன், ஒரு டவுட்டாகவும் பார்த்தேன். நான் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லி, ஓகே மேடம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஃபைனலி ஒரே ஒரு லேடி மட்டும் முன் வந்தாங்க. எல்லோரும் விலகிட்டாங்க பண்ணலைன்னு சொல்லி. அந்த கண்ணகின்ற லேடி மட்டும்தான் முன் வந்தாங்க. அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்லேருந்து வந்த அந்த லேடி தான் இன்னை வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அதை பராமரிக்கிறாங்க. அதை தொடர்ந்து 2 முதல்வர்களிடத்திலே அவங்க வந்து அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. ஒரு பெண் வந்து எரிவாயு தகன மேடை வந்து பராமரிக்கிறாங்க, இவ்வளோ சுத்தமாகவும் இவ்வளவு சஸ்டைனபிலிட்டியோடையும் வந்து அவங்க பராமரிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு வீரமங்கை அவார்டு சர்டிஃபிகேட்லாம் வாங்கினாங்க. அவங்க நிறைய இடத்துல பேட்டி கூட கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலையும் என் பேரை கூட சொல்லியிருப்பாங்க. எனக்கு ஆஸ் அன் ஆஃபீஸராக எனக்கு எந்த டிஸ்கிரிமினேஷனும் நான் இது வரைக்கும் பார்க்கல. பட் இந்த ஹைஜீன் மேட்டர் அப்படின்ற பொழுது டிஸ்கிரிமினேஷன் அந்த அளவுக்கு இல்லை. இப்போ என்னோட ரீஜனில் கூட ஒரு 21 முனிசிபாலிட்டிஸ் இருக்குது. அந்த 21 முனிசிபாலிட்டியில் வந்து ஒரு 540 டாய்லெட்ஸ் இருக்குது. பப்ளிக் டாய்லெட்ஸும் கம்யூனிட்டி டாய்லெட்ஸும் சேர்ந்தது. அதில் ஒரு 250 டாய்லெட்ஸ் மெயின்டைன் பை செல்ஃப் ஹெல்ப் குரூப். 50% of the toilets are maintained by self-help group. விமன் குரூப்பை நம்ம டார்கெட் பண்ணி நம்மளுடைய சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், செல்ஃப் ஹைஜீனாக இருக்கட்டும், பப்ளிக் ஹைஜீனாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட நம்ம அதை ரீச் பண்ணுறோன்னு சொன்னால் அது அந்த குடும்பத்துக்கே ரீச் பண்ண மாதிரி. பப்ளிக் ஹைஜீன் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு நகராட்சியில் இருக்கக்கூடிய சானிட்டரி ஒர்க்கர்ஸ், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை டீல் பண்ணக்கூடிய சானிட்டரி ஒர்க்கர்ஸில் 80% விமன் குரூப் இருக்கிறாங்க. விமன் ஒர்க் பண்ணுறாங்க. 80%, மோர் தென் 80% ஒர்க் பண்ணுறாங்க. அது டோர் டு டோர் கலெக்ஷன் ஆகட்டும், கலெக்டட் வேஸ்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு ப்ராசஸிங் யூனிட்டில் கொண்டு போடுவதாகட்டும். ப்ராசஸிங் யூனிட்டில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய மைக்ரோ சென்டர், கம்போஸ்டிங் சென்டர்ஸ் இருக்குது. அந்த மைக்ரோ கம்போஸ்டிங் சென்டர்ஸில் வந்து அந்த வேஸ்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ணுவதாக இருக்கட்டும், எல்லாமே விமன் ஹேண்டில் பண்ணுறாங்க. நல்ல பர்ஃபெக்டாகவே ஹேண்டில் பண்ணுறாங்க. நாங்கள் மேம் கிட்ட நிறைய இன்ஸ்பிரேஷனை கற்றுக்கிட்டோம். நிறைய எங்கள் மேம் தான் ரோல் மாடல்னு கூட சொல்லுவாங்க. ஒன்றுமே இல்லை நான், ஆனால் மேடம் தான் ரோல் மாடல்னு கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கூட சொல்லுவாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அவங்ககிட்ட வேலையை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதும் அவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்குறதும், நம்மகிட்டேருந்து அவங்க கற்றுக்குறாங்க இல்லையா, அந்த விஷயத்துலையும் அவங்க வந்து நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் இன்க்ளூசிவாக வர்றாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து நான் பண்ணியிருக்கிறேன். அந்த மாதிரி
விமன் எல்லாம் உட்கார வச்சு விமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணும்பொழுது அவங்க நம்மகிட்ட கேட்பாங்க, நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க அம்மா, நல்லா எல்லா நாளும் விமன்ஸ் டே தான் அது. இன்னைக்கு நீங்கள் செலிப்ரேட் பண்ணுற நாள் மற்ற நாள் ஆர்டினரியாக இருக்கிற நாள் அப்படிமே, எல்லா நாட்களுமே விமன்ஸ்க்கான டே தான் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவேன் அவங்கள்ட்ட. இப்போ என்னுடைய ஆஃபீஸ்லேயே வந்து விமன்ஸ் டேலாம் ரொம்ப சிறப்பாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க.